சந்தை தோல்வியும் அரசு தலையிடும். வழிவாரி விளைவுகளை எவ்வாறு வரைபடத்தை விளக்குவது? மற்றொரு தினத்தில் நாங்கள் இது சம்பந்தமாக விரிவாக ஆராயலாம். இதை மட்டும் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், எவ்வாறு நோக்குவது. எங்களுக்கு தெரியும், வழிவாரி விளைவுகள் என்று சொல்லும் பொழுதோ வெளிவாரி நன்மைகளாக இருக்கலாம் அல்லது வெளிவாரி தீமைகளாக இருக்கலாம். ரெண்டு விஷயம். வெளிவாரி நன்மைகள், வெளிவாரி தீமைகள், இந்த ரெண்டுமே சந்தை தோல்வியை ஏற்படும். சந்தை தோல்வி என்றால் என்ன? சமூகம் எதிர்பார்க்கின்ற உத்தம மட்டத்திற்கு நுகர்வோ அல்லது உற்பத்தியோ இடம்பெறாமை என்று நாங்கள் கூறலாம். சமூகம் எதிர்பார்க்கின்ற உத்தம மட்டத்திற்கு நுகர்வு அல்லது உற்பத்தி இடம்பெறாமை என்று நாங்கள் சுருக்கமாக கூறலாம். சந்தையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதை நாங்கள் நிரம்பல், இதை நாங்கள் டிமாண்ட் எடுத்தால் இது சந்தை. இந்த சந்தையில் இந்த இவ்வளவு அலகுகள் வழங்கப்படுகின்றன என்று வச்சுக்கொள்வோம். ஆனால் சமூகம் எதிர்பார்க்கின்ற அளவு இவ்வளவாக இருக்குமாக இருந்தால், சமூகம் எதிர்பார்க்கின்ற அளவு இவ்வளவாக இருக்குமாக இருந்தால், இங்கு குறை உற்பத்தி இடம்பெறுகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். இது இவ்வளவுதான் சந்தையில் வழங்கப்படுகின்றன QP என்ற அளவு. ஆனால் சமூகம் எதிர்பார்க்கின்ற அளவு QS, குறை உற்பத்தி, குறைவள ஒதுக்கீடு இடம்பெறுகின்றன. ஆகவே இது ஒரு சந்தை தோல்வியாகும். சமூகம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு வழங்க தவறின் அது சந்தை தோல்வியாகும். இதே போல நாங்கள் நுகர்வை பார்க்கின்ற பொழுது, நுகர்வு இதில் சந்தை என்று வச்சுக்கொள்வோம். நுகர்வில் நாங்கள் இப்படி வச்சுக்கொள்வோம். இது நாங்கள் D1. சந்தையில் வழங்கப்படுகின்ற அளவு QP. ஆனால் சமூகம் எதிர்பார்க்கின்ற அளவு QS. ஆகவே இங்கு மிகையான நுகர்வு இடம்பெறுகிறது. இதுவும் சந்தை தோல்வியாகும். அதனை தான் நான் சொன்னேன், வெளிவாரி நன்மையோ வெளிவாரி தீமைகளோ இங்கு இருக்கிறது, சந்தை தோல்வியை ஏற்படுத்தும். ஆகவே நாங்கள் மீண்டும் ஒரு முறை தலைப்புக்கு வருவோம். வெளிவாரி விளைவுகளை எவ்வாறு வரைபடத்தில் விளக்குவது என்ற விஷயத்துக்கு நாங்கள் வந்தால், ஒன்று வெளிவாரி நன்மை, ரெண்டு வெளிவாரி தீமை. வெளிவாரி நன்மை எந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படும்? அன்பான மாணவர்களே, குறை நுகர்வு, குறை நுகர்வு, குறை உற்பத்தி, இந்த ரெண்டு நேரத்திலேயும் வெளிவாரி நன்மை ஏற்படும். தீமை எப்ப ஏற்படும் என்றால், மிகை நுகர்வு, மிகை உற்பத்தி, இந்த ரெண்டு நேரத்திலேயும் வெளிவாரி தீமைகள் ஏற்படும். இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், இங்கு குறை உற்பத்தி இடம்பெறுகிறது. நிரம்பல் கோடு. ஆகவே உற்பத்திக்கு நாங்கள் சொல்வோம், இங்கு சமூகம் எதிர்பார்க்கின்ற அளவு QS, ஆனால் சந்தையில் வழங்கப்படுற அளவு QP. எனவே குறை உற்பத்தி, குறை உற்பத்தி என்னத்தை ஏற்படுத்தும்? நன்மையை ஏற்படுத்தும், வெளிவாரி நன்மை. அதே நன்மை என்று சொல்ல என்றால், குறை உற்பத்தி நன்மையை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தும். உதாரணம் எப்படி சொல்லலாம்? சமூக வழக்குல எப்படி நாங்கள் சொல்லலாம்? உதாரணமாக ஒரு பூந்தோட்டத்தை அமைக்கிறார் ஒருவர். ஒரு பூந்தோட்டத்தை அமைக்கிறார். அது ஒரு உற்பத்தி. பூந்தோட்டம் என்று வச்சுக்கொள்வோம், அது ஒரு உற்பத்தி. அதனால் இன்னொரு நபருக்கு, தேனீ வளர்ப்பாளனுக்கு நன்மை கிடைக்கிறது. தேனீ வளர்ப்பாளனுக்கு பூந்தோட்டம் அமைப்பவர்னால் நன்மை கிடைக்கிறது. அப்ப பூந்தோட்டத்தை நிறைய பேர் உற்பத்தி செய்வார்களா?
இல்லை. ஆகவே குறை உற்பத்தி இடம்பெறுகிறது. அது வழிவாரி நன்மையை ஏற்படுத்தும். இங்க பாருங்க, மிகை நுகர்வு. மிகை நுகர்வு என்னத்தை ஏற்படுத்தும் பாருங்க. சந்தை சமூகம் எதிர்பார்க்கின்ற அளவு கியூபஸ், ஆனால் சந்தையில் நுகரப்படுகின்ற அளவு கியூபி, மிகையான நுகர்வு இடம்பெறுகிறது. மிகை நுகர்வு என்னத்தை ஏற்படுத்தும்? வெளிவாரி தீமைகளை ஏற்படுத்தும் என்று நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்? ஒரு மதுபானம் அல்லது புகைத்தல், இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டோம் சொன்னால், ஒரு தீமை விளைவிக்கக்கூடிய விடயங்கள் எடுத்துக்கொண்டால் சமூகம் எதிர்பார்க்கின்ற அளவு குறைவாகத்தான் இருக்கும். ஒரு மதுபான உற்பத்தியையோ சிகரெட் உற்பத்தியையோ சமூகம் எதிர்பார்க்கின்ற அளவு, நுகர்ற அளவு குறைவாக தான் இருக்கும். ஆனால் சந்தையில் விற்கப்படுகின்ற நுகரப்படுகின்ற அளவு கூடுதலாக காணப்படுகிறது. ஆகவே இது என்ன செய்யும் சொன்னால் தீமையை ஏற்படுத்தும். மிகையான நுகர்வு தீமையை ஏற்படுத்தும். அரசு தலையீடு என்று பார்க்கும் பொழுது அரசு இதுக்கு சட்டங்களை பிறப்பிக்க வேண்டும். சமூகத்தில் பொது இடங்களில் நுகரக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் சுருக்கமாக வர போனால், வெளிவாரி நன்மைகள் குறை நுகர்வையும் குறை உற்பத்தியின் போது ஏற்படும், அதனாலும் சந்தை தோல்வி ஏற்படும். வெளிவாரி தீமைகள் மிகை நுகர்வு மிகை உற்பத்தியின் போது ஏற்படும். இந்த 4 விஷயங்களையும் கொண்டதாக நாங்கள் படத்தை நோக்கலாம். மிகை குறை நுகர்வு, குறை நுகர்வு, குறை உற்பத்தி. இதை நாங்கள் இவ்வாறு எடுப்போம். எஸ் என்று இருக்கலாம். எம்பிசி சமன் எம்எஸ்சி. இதை நாங்கள் எம்பிபி, தனிப்பட்ட நன்மையும் தனிப்பட்ட செலவும் சந்திக்கிற ஒரு புள்ளி. கியூபி சந்தை, இது ஒரு சந்தை, உண்மையான சந்தை, உண்மையான சந்தை. அப்ப நாங்கள் குறை நுகர்வுண்டா இதுதான் குறை நுகர்வு. அப்ப என்ன நடக்க போகுது? சமூகம் எதிர்பார்க்கிற அளவு கூடுதலாக இருக்க போகுது இங்கே. அப்ப சமூகம் எதிர்பார்க்கிற அளவு கூடுதலாக வரப்போறால் கேள்வி கூடு நாங்கள் வலதுபுறம் நகர்த்த போறோம். அது எம்எஸ்பி. சமூக நன்மையும் சமூக செலவும் சமப்படுற ஒரு இடம் இந்த இதை சொல்லுவோம் உத்தம மட்டம். உத்தம மட்டம், சமூகம் எதிர்பார்க்கின்ற உத்தம மட்டம். ஆனால் சந்தையில் வழங்கப்படுகின்ற அளவு குறைவாக இருக்கிறது. ஆகவே குறை நுகர்வு. பொதுவாக கல்வி, சுகாதாரம், ஏனைய பழக்க வழக்கங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால் சமூகம் எதிர்பார்க்கிற கல்வி கூடுதலாக இருக்கும். சமூகம் எதிர்பார்க்கின்ற சுகாதாரம், தடுப்பு மருந்து ஏற்றுதல் கூடுதலாக இருக்கும். ஆனால் சந்தையில் வழங்கப்படுகின்ற நுகரப்படுகின்ற ஆர்வத்துடன் நுகருகின்ற அளவு குறைவாக இருக்கும். இது குறை நுகர்வு. இது எப்படி வெளிவாரி நன்மை ஏற்படுத்தும் என்றால், இங்க பாருங்க, நீங்க சமூக நன்மை, தனிப்பட்ட நன்மை. இப்ப சமூக நன்மை எங்க பார்க்கலாம்? இவ்வளவு பார்க்கலாம். இவ்வளவும் சமூக நன்மை பெருசாரி. இது என்னது? தனிப்பட்ட நன்மை சிறுசாரி. அப்ப தனிப்பட்ட நன்மை ஒரு நுகர்வோனுக்கு பார்த்தால் சமூக நன்மை கூடுதலாக இருக்கும் பொழுது மிச்சமா வர போறது வெளிவாரி நன்மை. ஒரு விஷயம் சொல்லலாம். வெளிவாரி நன்மை சொல்லும் பொழுது சமூக நன்மை எம்எஸ்பி பெருசு, தனிப்பட்ட நன்மை சிறுசாரி. இவ்வாறு வரும் பொழுது
வெளிவார நன்மை தோற்றும். இவ்வளவு நாங்கள் பார்ப்போம். நன்மை ப்ளஸ் நன்மை சமூக நன்மை பெருசு, தனிப்பட்ட நன்மை சிறுசு. இது தனிப்பட்ட நன்மை, இது சமூக நன்மை பெருசு. ஆகவே வெளிவாரி நன்மை. இதுக்கு என்ன உதாரணம் என்று பார்த்தால், நாங்கள் சொன்னோம் கல்வி நுகர்வு தானே. கல்வியை நுகர்வு சமூகம் எதிர்பார்க்கிற அளவு கல்வியை கூடுதலாக தான் இருக்கு. சுகாதார பழக்க வழக்கங்களை நுகர்ற அளவு சமூகம் கூடுதலாக தான் இருப்பாங்க. அது நன்மை எப்படி பார்க்கலாம்? உதாரணமாக தடுப்பு மருந்து ஏற்றுதல். தடுப்பு மருந்து ஏற்றுவதனால் சமூகம் ஆரோக்கியம் அடையும். அதான் நன்மை. அதனை சமூகம் எதிர்பார்க்கிற மட்டத்துக்கு தடுப்பு மருந்து நுகர்றாக்கள் இருப்பாங்களா? இல்லை. ஆனால் சந்தையில் வழங்கப்படுற அளவு, நுகரப்படுற அளவு, வழங்கப்படுறதுன்னு சொல்லாமல் நுகரப்படுற அளவு குறையும். இன்னைக்கு நாங்கள் நடைமுறையில் பார்த்தோம்னு சொன்னால் கல்வியும் அப்படித்தான், தடுப்பு மருந்தும் அப்படித்தான். இவ்வாறு நாங்கள் நிறைய உதாரணங்களை நாங்கள் சொல்லி கொண்டு போகலாம். அரசு சில சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகள் ஊடாகத்தான் இந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துகிறது. சமூகம் எதிர்பார்க்கிற மட்டத்துக்கு நடைமுறைப்படுத்துகிறது. இந்த நுகர்வு குறைவா இருக்கின்ற பொழுது, சமூக எதிர்பார்க்கிற மட்டம் கூடுதலாக இருக்கும் பொழுது, இந்த வெளிவாரி நன்மைக்கு என்ன செய்யலாம் அரசு என்ற மானியம் வழங்குதல். உதாரணமாக கல்வின்னு சொல்லும் பொழுது இலவச சீருடை, இலவச பாட புத்தகங்கள், இதெல்லாம் என்னத்துக்கு வழங்குகின்றது? ஊக்குவிப்பு. அப்ப எனவே சமூகம் என்ன செய்யும்? நுகர்றதை கூட்டும், கல்வியை கூட்டும், நுகர்றது. அதுதான் இது வலதுபுறம் நகரும் என்றால் சந்தை தோல்வி குறைஞ்சிடும். அதுபோல நாங்கள் சுகாதாரம், இலவசமாக தடுப்பூசி வழங்குதல் அரசு. அவ்வாறு வழங்குவதன் ஊடாக என்ன நடக்கும்? நுகர்வு வலதுபுறம் நகரும், மக்கள் நுகர்ற அளவு தடுப்பூசியை கூடும். ஆகவே சந்தை தோல்வி குறைவடையும், சமூகம் எதிர்பார்க்கின்ற மட்டும் அடையப்படும். ரைட். நாங்கள் பார்த்ததுல ஒன்று, குறை நுகர்வு எவ்வாறு சந்தை தோல்வியை ஏற்படுத்துகின்றது, அதனை நிவர்த்தி செய்வதற்கு அரசு என்ன செய்ய வேண்டும்? ஊக்குவிப்புகளை வழங்க வேண்டும், நல்ல விளம்பரங்களை ஏற்படுத்த வேண்டும், என்ஜிஓக்கள் மூலம் ஆலோசனைகள், நல்ல வழிமுறைகளை செய்வார். நாங்கள் நிறைய கதைச்சு கொண்டு போகலாம் இதில். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், குறை உற்பத்தி எவ்வாறு இந்த வெளிவாரி நன்மையை உண்டாகும். குறை உற்பத்தி இதுக்கு நாங்கள் படங்குற போனால், ரைட், இதை நாங்கள் எம்பிசி, இது நிரம்பல் கோடு, எம்பிபி தனிப்பட்ட நன்மை தனிப்பட்ட செலவு. ஆகவே இதனை நாங்கள் சந்தை என்று வச்சுக்கொள்வோம். கியூபி இந்த இடத்துல நிரம்பல் கோடு தான் நாங்கள் குறை உற்பத்திக்கு நாங்கள் நகர்த்த போறோம். இந்த அல்ல நுகர்வு கோடு அல்ல இந்த. ஆகவே இதை நாங்கள் இரண்டும் சமன் என்று எடுத்துக்கொள்வோம். தனிப்பட்ட நன்மை சமூக நன்மை சமன். இப்ப குறை உற்பத்தி என்றால் என்ன நடக்க போதும்? சந்தையில வழங்கப்படுற அளவு குறைவா இருக்குது, சமூகம் எதிர்பார்க்கின்ற அளவு கூடுதலாக அர்த்தம். குறை உற்பத்தி. ஆகவே நாங்கள் நிரம்பல் கூடு இவ்வாறு வரும். இதை நாங்கள் எம்எஸ்சி, இது எஸ் என்று போட்டா இது S2 போடலாம். பாருங்க, சந்தையில வழங்கப்படுற அளவு குறைவாக உள்ளது, வழங்கப்படுற அளவு அதை உற்பத்தி செய்து வழங்கப்படுற அளவு குறைவாக உள்ளது, சமூகம் எதிர்பார்க்கின்ற அளவு கூடுதலாக இருக்கிறது. இங்க எப்படி நன்மையாகின்றது பார்த்தால், இந்த சந்தையில வழங்கப்படுவதனால் ஏற்படுகின்ற ஒரு தனிப்பட்ட செலவு உற்பத்தியாளனுக்கு பெருசா இருக்கிறது. ஆனால் சமூகத்துக்கு ஏற்படுகின்ற செலவு சிறுசா இருக்கு. அப்ப தனிப்பட்ட செலவு பாருங்க, வெளிவார நன்மை, தனிப்பட்ட செலவு பெருசா இருந்தால் அது உற்பத்தியாளனுக்குரிய செலவு. சமூகத்துக்குரிய செலவு சிறுசாரிக்குன்னு சொன்னா கோஸ்ட், சமூகத்துக்குரிய செலவு சிறுசாரிக்குன்னு சொன்னால் ஆகவே நன்மையும் உண்டாகும், வெளிவாரி நன்மை. ரைட், உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே நாங்கள் இந்த இடத்துல இதை நாங்கள் நன்மைன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ். ரைட், இதை எப்படி நாங்கள் உதாரணங்கள் மூலம் ஆரம்பத்தில் படத்தை கீறின மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றாக கீறினீங்கன்னா மாணவர்களே
லேசா இருக்கும். இதில் பாஸ்போர்ட் அடிக்கடி வர்ற கேள்விகள் லேசா இருக்கும். ஒவ்வொன்றையும் உணர்ந்துக்கிறோம். இது எப்படி சாத்தியப்படும்? இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்? பாருங்க, நீங்க ஒரு கம்பெனி தொழிலாளர்களை பயிற்றுவிக்கிறது. அதனால் இன்னொரு கம்பெனிக்கு நன்மை, பயிற்றப்பட்ட தொழிலாளர் கிடைத்தது. இது என்ன நடக்கும்? குறைவாக இவ்வாறு இந்த விஷயம் நடைபெறும். ஆகவே நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மிகை நுகர்வு, மிகை உற்பத்தி எவ்வாறு சந்தை தோல்வியை ஏற்படுத்தும், சந்தை தோல்வியை நிவர்த்தி செய்வதற்கு அரசு என்ன செய்ய வேண்டும், சட்டங்களை பிறப்பிப்பது, நடைமுறையில் ஊக்குவிப்புகளை வழங்குவது, மானியம் வழங்குவது, இவ்வாறான பல்வேறு இலவச வேலை திட்டங்களை செய்வதெல்லாம் அரசு மேற்கொள்வதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் முகாமைத்துவ சீர்கேடுகள் அல்லது அரசு மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் சாத்தியப்படாத பொழுது அது அரசு தோல்வியாக மாறுகின்றன என்ற விடயங்கள் எல்லாம் இந்த தலைப்பில் காணப்படுகின்றன. மற்றொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் மற்ற 2 படங்களையும் பார்த்து கொண்டு சந்திப்போம். ஆகவே நன்றி.